வணக்கம், இது உங்கள் AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் மசாலான்னு சொல்லலாம், ஃப்ரைட் சொல்லலாம், இது எப்படி வேணாலும் சொல்லலாம். இது சைடிஷ் சப்பாத்தி பூரி இதுக்கெலாம் சைடிஷ் மாதிரி வச்சுக்கலாம். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ அப்பப்போ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலிஃப்ளவர் ஒரு கப் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லது. ஏன்னா வேகிறப்போ ரொம்ப சின்ன பீஸாக இருந்தால் ரொம்ப சின்னதாக தெரியும். இது பார்க்க கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும். அதுக்காக தான் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அதில் போடுறோம். இது காலிஃப்ளவர் ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுறது தான். அதோட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறோம். அதில் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொதி வரப்போ நம்ம காலிஃப்ளவரை அதில் போட்டுடுறோம். காலிஃப்ளவரை போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அரைக்கிறதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தாக்கா, சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் சின்னதாக வெங்காயம் அதை கொஞ்சம் பெருசாக அரைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி, தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சி ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். அதோட பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். எல்லாமே பச்சையாக தான் அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது இஞ்சி பூண்டு இதில் போடுறதுனால நம்ம தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணுன்னு தேவையில்லை. வெங்காயம் கொஞ்சம் பெரிய பீஸாகவே அரைக்கிறதுக்காண்டி ரொம்ப பொடிசாக வேண்டியதில்லை, பெரிய பீஸாகவே போட்டுக்கலாம். திருவண்ண தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி சின்னதாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைஞ்ச உடனே திரும்ப மீதி தக்காளியும் போட்டு நான் அரைச்சிடுவேன். இப்போ அரைச்சிட்டேன், நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அந்த மிக்ஸி கழுவுனா தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு இந்த தண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஸ்டாரு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு இவ்வளோத்தையும் எடுத்துக்கிறோம். வானலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவையில்லை, இதுதான் எண்ணெய். இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல. இந்த வாசனை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிக்கிறோம். அது வதங்கின உடனே ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதோட 10 பல்லு பூண்டு 2ஐயும் போட்டு கொஞ்சம் நல்லாவே வதக்குறோம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஸ்லோவில் போட்டே கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குறோம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அந்த மசாலா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் போட போகிறோம். அதையும் போட்டு நல்லா அப்படியே வதக்கணும். இது பச்சையாக அரைச்சதுனால அந்த ரா ஸ்மெல் போகணும். அதனால் கொஞ்சம் நேரம் அதை நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு அப்படியே கிளறி விடணும். அது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ நம்ம தனி மிளகாப்பொடி போடுறோம். நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா மிளகு போட்டிருக்கேன். அதனால் தனி மிளகாப்பொடியை 1 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரை இதில் தண்ணி இல்லாமல் போட போகிறோம்.
காலிஃப்ளவரை போட்டு நல்லா அந்த மசாலா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி அப்படியே கிளறி விடுறோம். நல்லா இதை அடி கொடுத்து நல்லா கிளறினீங்கன்னா அந்த காலிஃப்ளவர் நல்லா முழுசாக இருக்கும். அதனால் மசாலா ஒன்று சேர்றதுக்காண்டி நல்லா அடி கொடுத்து கிளறுங்க. இது கிளறப்பே அந்த வாசனை, இந்த அரைச்சதெல்லாம் நல்ல ஸ்மெல் இருக்கும் அதில். இப்போ அந்த தண்ணி ஊற்றுறோம், மசாலா அரைச்ச தண்ணி. இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த தண்ணியும் ஊற்ற போகிறதில்ல, இவ்வளவு தான். இதை ஊற்றி தான் நம்ம வேக வைக்க போகிறோம். காலிஃப்ளவர் இதில் தான் வேக போகுது. இதை நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா வேக வைக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோன்னா நம்ம மூடி வைக்கலாம். மூடி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நல்லா கொதித்து ஓரளவு நல்லா வெந்துடுச்சு. இனி மூடி வைக்க வேண்டாம், எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ அப்படியே கிளறி விட்டுக்கிட்டுருக்கோம். மீடியம் ஃப்ளேம் இப்போ வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே கிளறி விடலாம். அது அந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து நல்ல கெட்டியாகி வரணும். பார்க்குறதுக்கு நான்வெஜ் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்குமே அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு காலிஃப்ளவரு. பாருங்கள் எவ்வளோ நல்லா கெட்டியாகி வந்துருச்சுன்னு. ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவரு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு அப்படியே தூவி கொஞ்சம் கிளறி விட்டுக்கிறோம். காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் அதில் எந்த தண்ணி சத்துமே இல்லை. நல்லா கிளறி நல்லா வருது. இது சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் காலிஃப்ளவர் எப்படி நல்லா வந்திருக்குன்னு. அது குலையாமல் நல்லா வந்துடும். அடிக்கெடுத்து கிளறினோம்னா ரொம்ப நல்லா வரும். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. தண்ணி கம்மியாக ஊற்றி மூடி வச்சு வேக வைக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ரொம்ப நல்ல ரெசிபி. நன்றி, வணக்கம்.